கேரளா திருவனந்தபுரத்தில் ஒரு 2 நாள் நம்ம ஃபேமிலியோட ட்ரிப்பு போகிற மாதிரியான ஒரு சூப்பரான பிளான் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். கேரளாவோட தலைநகரான திருவனந்தபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சுற்றுலா இடங்கள் வந்து இருக்குது நம்ம போய் சுற்றி பார்க்குறதுக்கு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அங்கே வந்து ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு சில கோயில்கள் வந்து இருக்குது. கடற்கரை சார்ந்த சுற்றுலா தலங்களும் அங்கே நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் ஜூ இருக்குது. நம்ம ஷாப்பிங் போகிறதுக்கு ஏகப்பட்ட ஷாப்பிங் மால்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்குது. இன்னும் நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவனந்தபுரத்தில் இருக்குது. நம்மக்கிட்ட ஒரு 2 நாள் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையும் போய் அழகாக சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கான பிளான் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இந்த திருவனந்தபுரம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய மேப் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வந்து இருக்கும். ஸோ கன்னியாகுமரியில இருந்து அப்படியே லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கேரளாக்கு உள்ள நம்ம நுழைஞ்சதும் வரக்கூடிய மிகப்பெரிய சிட்டி அப்படின்னு சொன்னோம்னா இந்த திருவனந்தபுரத்தை வந்து நம்ம சொல்லலாம். அதாவது கன்னியாகுமரிக்கு நியர்பை இருக்கு அப்படின்னு கூட நம்ம ஈஸியாக சொல்லிக்கலாம். ஸோ இந்த திருவனந்தபுரத்துக்கு நம்ம எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் தான். சென்னையிலேருந்து டைரக்ட் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. திருவனந்தபுரத்தில் முக்கியமான 2 ரயில்வே ஸ்டேஷன் வந்து இருக்குது. ஒன்று திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், இன்னொன்று வந்து கொச்சிவேலி ரயில்வே ஸ்டேஷன் வந்து மொத்தம் 2 ரயில்வே ஸ்டேஷன் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா ஸ்லீப்பர் கோச் புக் பண்ணுறீங்கன்னா 490 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து வரும். ஸோ அப் அண்ட் டவுனே உங்களுக்கு வந்து ஒரு 900 சில்லறையிலேயே வந்து நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவனந்தபுரம் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து நம்ம தங்குறதுக்கு ஒரு நல்ல ஹோட்டல் வந்து புக் பண்ணணும். முடிஞ்ச வரையும் நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து நல்ல ஹோட்டலாக பாருங்கள். பார்த்து உங்களுக்கு எந்த ஹோட்டல் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் புக் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரோட்லேயே இருக்கக்கூடிய ஒரு 4 ஸ்டார் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஹோட்டலில் நம்ம தங்குறதுக்கு வந்து 3000 to 4000 ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்து காஸ்ட் வரும். 2 பேர் தங்கிக்கலாம், வித் பிரேக்ஃபாஸ்ட்டோட வந்து கொடுத்துருவாங்க. நாங்கள் தங்கியிருந்தோம் இல்லையா, இந்த ஹோட்டல் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பெட் எல்லாமே ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக வந்து ஃபேமிலியோடு நம்ம வந்தோம் அப்படின்னா தங்குறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதுலேயே பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதை பற்றியெல்லாம் அடுத்தது நான் சொல்கிறேன். இந்த திருவனந்தபுரத்தில் நம்ம மதிய லஞ்சாக இருக்கட்டும், நைட்டு டின்னராக இருக்கட்டும், மினிமம் வந்து ஒருத்தருக்கு ஒரு வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து 200 ரூபாக்குள்ளே வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா ஒரு 2 பரோட்டா ஒரு சிக்கன் கறி வாங்கினீங்கனாலே உங்களுக்கு 200 ரூபா கிட்ட வந்து வந்துடும். ஸோ சாப்பாடும் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எத்தனை நாள் இருக்கிறீங்க, எத்தனை வேலை சாப்பிட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நாள் வந்து அங்கே கார் புக் பண்ணலை. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஆட்டோ இருக்கும் இல்லையா, அதையே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஆட்டோலேயே போய் சுற்றி பார்க்கலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா சிட்டிக்குள்ளே வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிறதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்குது. இதுக்கு நம்ம ஆட்டோலேயே போயிடலாம். அங்கே சுற்றி பார்த்துட்டு அடுத்த ஆட்டோ பிடிச்சி அப்படி வந்து நம்ம போய்க்கலாம். இதே காருனா உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் 2000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்து ஆகும். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் சிட்டிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சில சுற்றுலா இடங்கள் எல்லாத்தையும் போய் சுற்றி பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிக்கு நடுவுலேயே இருக்கக்கூடிய ஜுவாலஜிக்கல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பார்க்கு. இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா ஆர்ட் கேலரி, மியூசியம், இந்த ஜூ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளவே இருக்கும். நீங்கள் பார்க்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரியான இடத்துக்குலாம் உள்ளே போய் பார்க்குறதுனாலும் பார்க்கலாம். நம்ம வந்து ஜூக்குள்ளே வந்து போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 30 ரூபாய் கொடுத்து எடுக்க வேண்டியது இருக்கும். அப்படியே நம்ம உள்ள போனோம்னா சிங்கம், புலி, கரடி, மானு, ஏகப்பட்ட பாம்புகள்லாம் வந்து உள்ளவே இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூக்குள்ள எக்கச்சக்கமான மரங்கள் இருக்கும். அதுக்கு நடுவில் தான் இந்த அனிமல்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் போய் பார்க்குற ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக வந்தாங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த பார்க்கை வந்து சுற்றி பார்க்கும்போது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கல் பகவதி அம்மன் டெம்பிள் தான். அதாவது காளி தேவி, பார்வதி தேவி சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு வழிபாட்டு தலம் தான். ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோயில், அதையும் பார்க்கலாம். அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பத்மநாத சுவாமிகளுடைய திருக்கோயிலுக்கு தான் வந்து நம்ம வந்திருக்கோம். இந்த கோயிலை பற்றி கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோயில் தான் இது. விஷ்ணு பகவானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயில் தான் இது. இந்த கோயிலோட வெளித்தோற்றம் பாருங்களேன், எப்படி எவ்வளோ ரம்மியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஈவினிங் டைம்லாம் வந்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இது உள்ள நம்ம போய் பார்க்கறதுக்கு ட்ரெஸ் கோடு வந்து இருக்கு. வேஷ்டி புடவையில தான் வந்து உள்ள போய் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் நம்ம வேஷ்டி இல்லை அப்படின்னா இங்கே வந்து 50 ரூபாய்க்கு வேஷ்டி விற்பாங்க. அதை மாற்றிக்கிட்டு அப்படியே அந்த துணி, ஃபோனு, நம்மளுடைய லக்கேஜ் எல்லாத்தையும் இங்கே வந்து கிளாக் ரூம் இருக்கும். அந்த கிளாக் ரூமில் வச்சிடலாம். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா செப்பல்லாம் கழட்டி விட்டுட்டு இங்கேருந்து நம்ம கோயிலுக்கு உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து வெளியே வரலாம். நம்ம அந்த கோயில் உள்ளே போய் சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா எதிரில் போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது. அப்படியே இந்த பக்கம் அதாவது லெஃப்ட் சைடு வந்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கடைகள் வந்து இருக்குது. ஏதாச்சும் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணுன்ற ஐடியா இருந்துச்சுன்னா இந்த தெருவில் நம்ம போகலாம். இங்கே வந்து நிறைய கடைகள் வந்து இருக்குது. ஏதாவது தேவை அப்படின்னாலும் நம்ம இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இங்கே பாரு பொரி வந்து விற்றுட்ருக்காங்க. இந்த பொரியை வாங்கி தெப்பக்குளத்தில் இருக்கக்கூடிய அந்த மீனுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போடுறாங்க. இந்த கோயிலுக்கு எதிரில் வந்து ரோடு போதா, இதில் நம்ம நடந்து போனோம் அப்படின்னா மெயின் ரோடு வந்து வந்துடும். அதாவது இதோட ஒரு கார்னரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பழவங்காடு ஸ்ரீ மகா கணபதி டெம்பிள் வந்து இருக்குது. அதாவது விநாயகர் கோயில் வந்து இந்த இடத்துல இருக்குது. அங்கேயும் நம்ம போய் விநாயகரை வணங்கிட்டு வரலாம். அப்படியே அதே தெருவுலேயே நடந்து வந்தோம் அப்படின்னா ஈஸ்ட் போர்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்து இருக்கும். ஸோ இது பாருங்களேன், இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டெக்கர் சிட்டி சைட்சிங் பஸ் தான் வந்து இது. இதில் நம்ம போய் சிட்டியை வந்து சுற்றி பார்க்கலாம். இதுக்கு ஒருத்தருக்கு வந்து 100 ரூபாய் என்ட்ரி டிக்கெட் வந்து வாங்குறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சங்குமுகம் பீச் வந்து இருக்கு, அதையும் வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி சன்செட் வந்து பார்க்கறதுக்கு சூப்பரான ஒரு ஸ்பாட் இது. அப்படியே அதே லைன்லேயே வந்தோம் அப்படின்னா வேலி லேக் டூரிஸ்ட் வில்லேஜ் வந்து இருக்கும். இதுக்குள்ளே நம்ம போய் பார்க்கறதுக்கு 20 ரூபாய் என்ட்ரி டிக்கெட் வந்து எடுக்க வேண்டியது இருக்கும். அதாவது கடலும் பேக் வாட்டரும் வந்து கலக்கிற மாதிரியான ஒரு இடம் தான். அந்த பேக் வாட்டரில் வந்து நம்ம போட்டிங் வந்து போகலாம். அங்கேயே வந்து பார்க் இருக்குது, டாய் ட்ரெயின் வந்து இருக்குது. இதெல்லாமே வந்து தனித்தனியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அப்படியே அதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய லூலு மால் வந்து நம்ம போகலாம். ஸோ இந்த லூலு மால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம போயிட்டோம்னா 3 to 4 hours எப்படி டைம் போகுதுன்னே வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்தளவுக்கு இது உள்ள ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்குது. நம்ம நைட் வந்து லூலு மாலை சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நேராக நம்ம தங்கியிருந்தோம் இல்லையா அந்த ரூமுக்கு வந்து நம்ம போயிடலாம். மறுநாள் காலையில் எழுந்து ரெடி ஆகிட்டு நம்மளுக்கு அங்கேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து கொடுத்தாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை பற்றி சொல்லவே வேணாம், நல்லா தான் இருந்தது. ஏகப்பட்ட வெரைட்டி எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு எது தேவையோ அதை எல்லாமே வந்து நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கார் வந்து புக் பண்ணியிருந்தோம். எதுக்காக கார் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து அவுட்டரில் இருக்கக்கூடிய ஒரு சில சுற்றுலா இடங்கள்லாம் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்றது பிளானு. அது என்னென்ன இடங்கள் அப்படின்றத நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம திருவனந்தபுரத்துலேருந்து கன்னியாகுமரி போகிற வழியில் ஏகப்பட்ட சுற்றுலா இடங்கள் இருக்குது. அது எல்லாமே தான் போய் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு கார் தேவை. ஸோ கார் வந்து நம்ம புக் பண்ணியாச்சு. இந்த காருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம 2000 ரூபா வந்து ரெண்ட்டு பே பண்ணியிருந்தோம். நாங்கள் 2 பேர் வந்து போயிருந்தோம். இதே வந்து நீங்கள் 4 பேர் வரீங்க, இல்லை நீங்கள் 6 பேர் 8 பேர் வரீங்கன்னா அதுக்கேற்ற காஸ்ட் வந்து வரும். ஸோ ஜாஸ்தியாக வந்து ஆகும். நம்ம காரில் வந்து ஃபஸ்ட்டு போய் பார்த்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல் மகேஸ்வரம் சிவா பார்வதி கோயிலுக்கு தான். அதாவது 111 அடி இருக்கக்கூடிய மிக உயரமான, அதாவது உலகத்திலேயே ரொம்ப உயரமான சிவலிங்கம் இருக்கக்கூடிய ஒரு கோயில். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்குள்ள சிவன் பார்வதி தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்த மாதிரி கருவறைக்குள்ளே இருப்பாங்க. 12 வகையான ஜோதிலிங்கத்தை அந்த இடத்துல பார்க்கலாம். 32 வகையான விநாயகர் சிலைகளை வந்து அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ரொம்பவே அற்புதமான ஒரு கோயில், இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதை பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம நேராக பக்கத்தில் இருக்கக்கூடிய பூவாருக்கு வந்து நம்ம போயிருந்தோம். பூவாரை பொறுத்தவரையிலையும் அங்கே ஸ்பெஷலே வந்து போட்டிங் போகிறது தான். ஒரு 2 மணி நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம். அதாவது அந்த போட்டிங் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அங்கேருந்து அந்த நெய்யாறுன்னு சொல்லுவாங்க, அந்த ஆற்றுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன காயல் வழியாக உள்ளே போயிட்டு அங்கே வந்து கிராமங்கள் இருக்கும். அதே மாதிரி தென்னை மரங்கள், அந்த ஐலாண்டெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த பறவைகள்லாம் வந்து நிறையவே இருக்கும். அதையும் பார்த்துட்டு அப்படியே ஆறும் கடலும் கலக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போவாங்க. அந்த இடத்த வந்து பூவாறு கோல்டு சாண்ட் பீச் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒரே இடத்துல இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஆறும், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கடலும் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். இங்கேயும் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே அடுத்த இடம் பார்க்க போயிடலாம். போட்டிங்கை பொறுத்தவரையிலையும் 1 மணி நேரத்துக்கு மினிமம் 2500 ரூபா அவங்க வந்து 2 பேருக்கும் வாங்குவாங்க. ஸோ நீங்கள் பேரம் பேசுனீங்க அப்படின்னா ஒரு 1500லேருந்து 1700 அந்த ரேஞ்சுக்கே வந்து நம்மளை கூட்டிட்டு போவாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே அடுத்ததான் நம்ம வந்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழிமலை சிவன் கோயிலுக்கு தான் வந்து வந்தோம். இந்த கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கோயில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து கட்டியிருப்பாங்க. இது உள்ள நம்ம போகிறதுக்கு 20 ரூபாய் என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு சிவன் சிலையை வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது கடல் பேக்ரவுண்டில் ஒரு பாறை மேலே குத்த வச்ச மாதிரி உட்காந்துட்டு இருப்பாரு. பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கேயும் ஒரு மணி நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே அடுத்த இடத்துக்கு பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வந்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவளம் பீச்சுக்கு தான் வந்து வந்திருந்தோம். அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய கோவளம் பீச்சை பொறுத்தவரையும் ரொம்பவே அழகான ஒரு பீச் இது. மொத்தம் 2 பீச் இங்கே இருக்கும். அதாவது சி ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீச் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். நம்ம குளிக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லைனா அங்கே இருக்கக்கூடிய அந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸை என்ஜாய் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இந்த இடம் வந்து ஒர்த்து. ஃபேமிலியோடு வரீங்க அப்படின்னா ரொம்பவே சேஃபான சூப்பரான ஒரு பீச் தான் இது. இங்கே வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆச்சு இங்கே வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். கோவாவில் கூட இந்த அளவுக்கு ரொம்ப அழகான பீச் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு டவுட்டு தான். அவ்வளோ சூப்பராக அழகாக இருந்தது இந்த இடம். ஸோ இந்த பீச்சை பார்த்துட்டு அப்படியே இருட்ட ஆரம்பித்ததுனால நம்ம நேராக திருவனந்தபுரத்துக்கு வந்து நம்ம வந்துட்டோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 நாளில் நம்ம எங்கெல்லாம் போனோம், எவ்வளோலாம் செலவாகுது அப்படின்றத வந்து ஒரு தோராயமாக தான் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது எல்லாமே கால்குலேட் பண்ணி ஒருத்தருக்கு
நாளுக்கு இவ்வளோ ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நீங்கள் எத்தனை பேர் வரீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய பட்ஜெட் வந்து நீங்கள் முன்கூட்டியே வந்து ஒரு பிளான் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வாங்க. ஸோ நண்பர்களே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஊட்டி கொடைக்கானலாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிம்லா, மணாலி, காஷ்மீர் இந்த மாதிரி சுற்றுலா இடங்களை பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை வெளிநாடு சுற்றுலா அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, துபாயின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே போகிறதுனாலும் சரி, ட்ராவல் லிங்க் ஹாலிடேஸ் அவங்கள வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தருவாங்க. இந்த ட்ராவல் லிங்கோட காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்க்ரீன்லேயும் வந்து கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிங்க. நீங்கள் நெக்ஸ்ட் ட்ரிப் எங்கேயாச்சும் போகணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஒரு முறை ட்ராவல் லிங்க்கில் வந்து புக் பண்ணி போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவை பொறுத்தவரையிலையும் நீங்கள் ஒரு 2 நாள் உங்களுக்கு டைம் கிடைக்குது திருவனந்தபுரத்தை போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஏன்னா ஒரு 2 நாளில் நம்ம எங்கெங்கெல்லாம் போய் சுற்றி பார்க்கலாம், அதுக்கு என்ன காஸ்ட் வரும் அப்படின்றத ஓரளவுக்கு நான் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.